வருஷமாக எங்கள் பூர்வீகமான சொத்து ராமநாதபுரத்தில் இருந்ததுங்க. அது கிடைக்காமல் கோர்ட்டு அங்கே ஹைகோர்ட் வரைக்கும் போச்சுங்க. கிடைக்கவே இல்லை. 40 வருஷங்களாக படாத பாடுபட்டோம். இப்போ நாகசக்தி அம்மன் கோயிலுக்கு ரெண்டு வாரம் வந்தாங்க. வந்துட்டு சாமிகிட்ட என்ன சொத்து, எங்க சொத்து? இங்கே கணேசபுரத்துலேங்க ஒரு கடையும் எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டியதில் 3 பாகத்தில் 1 பாகம் எங்களுக்கு வரணுங்க. ஒரு கடையும் 2 வீடும் வரணுங்க. அதில் இன்னும் அந்த கேட்டு மாதிரி நீ திறக்காமல் வச்சுருக்காங்க. அது அம்மா இன்னைக்கு திறந்து வந்துடுவாங்க. இன்னைக்கு போவாங்க. அது எத்தனை வருஷமா கேஸ்ல இருந்துச்சு? 40 வருடங்களாக நடந்ததுங்க. இந்த அம்மா வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த கோயிலுக்கு வந்து 2வது வாரத்தில் நீங்கள் சாமிகிட்ட கேட்டீங்களா? அதாவது நான் மனசுக்குள்ளேயே சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து சாமிகிட்ட நாங்கள் இது ஒரு மாதிரி காரியத்துக்கு போகிறோன்னு சொல்லி இதே மாதிரி பாலெலாம் ஊற்றிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லது நடக்குன்னு சாமி சொன்னாருங்க. அப்போ சரின்ட்டு அங்கே போனோம். அதே மாதிரி நாங்கள் 2 போலீஸ்காரங்களை தான் கேட்டோம். அங்கே போய் ஸ்டேஷனில் அவங்க அட்வொகேட் கமிஷனர் எல்லோரும் வந்தாங்க. அட்வொகேட்லாம் வந்துட்டு 12 போலீஸ் வந்தாங்க. வந்து எங்களுக்கு ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே எல்லோரும் எடுத்து கொடுத்தாங்க. அதே சமயம் அந்த பொருள்கள்லாம் எடுத்து வைக்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. என் மனைவி சொன்னாப்புல அந்த நாள் சத்தியமா எப்படியா 2 பேர் அனுப்பிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என் மகன் ஃபோன் பண்ண 2 பசங்க வந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த வீட்டு சாமான்லாம் தூக்கி வெளியே வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த சாமான்களை தான் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி போகிறோம். போய் எடுத்து வெளியே வச்சுட்டு நாங்கள் அதை ஆக்பேட் பண்ணிக்குவோங்க. உங்கள் சொத்து 40 வருஷம் கழிச்சு இப்போ கிடச்சிருக்கு இல்லையா? ஆமாங்க சார். 40 வருஷம் 40 வருடங்கள் கழிச்சு கிடைச்சிருக்கு. அந்த நாகசக்தியம்மனுக்கு கோடான கோடி நமஸ்காரம். அதே மாதிரி இந்த வழிபாட்டு முறைகள்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்த பாபுஜி குருஜி அவர்களுக்கு என்றும் இறக்கும் வரை நடக்கும், என்றும் நினைவிலே நினைத்திருப்பேன் குடும்பத்தார். கவலைப்பட வேணும், நல்லதே நடக்கும். எல்லாம் அதே மாதிரி சின்ன பிரச்சனை இருக்குங்க. என் பெண் பிரச்சனை, என் மகள் பிரச்சனை, அதே சுவாமிகள் தீர்த்து வைப்பார்கள் என்று நாங்கள் என்று நம்பியிருக்கிறோம்.